Hey guys, this is CyberOners and CyberInfo. Welcome back to our channel. Like this video. ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆஃபர் டைப் தான். ஓகேங்களா? ஆஃபர் டைப்னா அந்த மாதிரியா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் இது வந்துட்டு வேறு டைப்பு. ஓகேங்களா? ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ பிஃபோர் தட் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே சில பல பேமெண்ட் ப்ரூஃபு அந்த பார்த்தீங்கன்னா புதுசாக வெப்சைட்ஸ் வருது அப்படின்னா இங்கே வந்துட்டு ஷேர் பண்ணுவோம். அந்த அது வந்துட்டு ஒர்க் ஆச்சுன்னு ஷேர் பண்ணுவோம். இல்லை ஒர்க்கிங்கில் இல்லை அப்படின்னாலும் இல்லை அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணி விடுவோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். கிவ் அவே அப்படின்றது இங்கே தான் நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் யார் வந்துட்டு ஷேர் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான். அவர் வந்துட்டு பேமெண்ட் எடுத்திருந்தார், 150 ரூபா அப்படின்றத எடுத்திருந்தார். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த டைப்பில் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? நமக்கு வந்துட்டு டாஸ்க்கு கொடுப்பாங்க. அதாவது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன டாஸ்க்கு இதை பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகே, இதனோட ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா நேம் பார்த்துக்கோங்க. அந்த இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபேஸ்புக் லைக்கு, அப்புறம் டிக்டாக்ல லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அப்புறம் யூடியூப்பில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இந்த மாதிரி. ஓகேங்களா? இதில் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா மட்டும் பேக் போட்டு ஏர்ன் பண்ணுங்கள். எதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் சர்வீஸ்ட்டை இதை பற்றி ஒரு டைம் கேட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஒர்க்கிங்கில் இருக்கா, இதில் வந்துட்டு பேமெண்ட் வருதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கேட்டுக்கோங்க. நம்ம டாஸ்க் பண்ண போகிறது என்னமோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? அந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா டாஸ்க் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே போய்ட்டு டூயிங்கில் போனோம்னா நமக்கு நிறைய வரும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு சக்ஸஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்று தான் சக்ஸஸ் ஆகிருக்கு, மீதி எல்லாமே ஃபெயில்டு. ஓகேங்களா? ஒரு டாஸ்க்குக்கு பார்த்திங்கன்னா 15 ரூபா அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா எத்தனை டாஸ்க் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி டாஸ்க் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த இதை கிளிக் பண்ணுறோம், டாஸ்க் ஹால் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். அதில் டாஸ்க்கை பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறோம். ஒரு 5 டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி டாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஓப்பன் த லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த லிங்க்கில் போயிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேமரா ஐக்கான் மாதிரி இருக்கும், அதில் கொண்டு வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அது வந்துட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அப்ரூவ் பண்ணி விடுவாங்க. அப்போ வந்துட்டு நமக்கு அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை நமக்கு ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக கொடுக்கறனால ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 75 ரூபா அப்படின்றது வருது. ஸோ ஒரு 2 to 3 நாள் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு இதுலேருந்து ஒரு வித்ராவல் அப்படின்றத எடுத்துக்கலாம். அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விஐபி அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு பேக்கேஜ் போடணும். ஓகேங்களா? அந்த பேக்கேஜ் போட்டால் தான் நமக்கு பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேக்கேஜ் ரேட்டு பார்த்துக்கோங்க, 2250 ரூபா பேக்கேஜு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 15 ரூபா அப்படின்றது ஒரு ஆர்டருக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 5 டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு பேஸாகவே நமக்கு 2000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாக மட்டும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃப்ரீ டைப் அப்படின்றதுனால ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு வித்ரா எடுத்துருங்க. 150 ரூபா அப்படின்றது மினிமம் வித்ராவல். ஸோ ஆல்ரெடி இதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு நான் ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு 4 பேருக்கு யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ண சொன்னார். ஸோ அந்த தென் இதில் வந்துட்டு எப்படி நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வருது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம G1 அப்படின்றது 2250 ரூபா பேக்கேஜ் போடுறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி போடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா டெய்லி இன்கம் 75 ரூபா வரும். 5 டாஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? ஒரு டாஸ்க்கு 15 ரூபா அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ ஒரு மந்த்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்து 2250 ரூபா அப்படின்றது ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ அப்போ டே பை டே பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் ஏர்ன் பண்ணும்போது டோட்டலாக பார்த்திங்கன்னா 2,73,000 பார்த்திங்கன்னா ஆனுவலுக்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எப்படியும் ஒரு 4-5 மாதம் ஒர்க் ஆகிற மாதிரி கான்செப்ட் தான். ஆனால் இது வந்துட்டு எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்றது லான்ச் டேட் தெரியல அப்படின்றதுனால என்ன பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ஒரு 4 நாள் யூஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு அமௌண்ட் வருதா 150 ரூபா வந்துச்சு அப்படின்னு வித்ரா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண வேணாம், பேக்கேஜும் போட வேண்டாம். ஓகேங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு மெசேஜ் பண்ணி பார்ப்போம் இதில் வந்துட்டு என்ன ரிப்ளை வருது அப்படின்றத. ஓகேங்களா? கஸ்டமர் சர்வீஸ்ட்டை கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லைவ் சேட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு கேட்டு பார்ப்போம் எப்போ லான்ச் ஆச்சு அப்படி. ஸோ இப்போ எப்போ உங்களை ஆப் வந்துட்டு லான்ச் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ அவங்க சைடு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காண்டாக்ட் ஹைரிங் மேனேஜர் ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க.
ஸோ ஆப்பில் பார்த்திங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கான எந்த ஆப்ஷனும் இல்லை. அதனால் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு அவங்க பதில் என்னென்னா, உங்களை யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி. நமக்கு அப்ளைனர் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டுக்க சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அந்த இது வந்துட்டு ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இப்போதைக்கு. ஸோ இந்த டைப்பில் நிறையா வந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சைபர் ஆனஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. டாடா பை பை, டேக் கேர்.